இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மாதத்தில் நாம் தியானித்து வருகிறோம், அற்புதங்களை செய்கிற இயேசு அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். நம்முடைய தேவைகளை அவர் அற்புதமாய் அதிசயமாய் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை வாழும்போது அநேக விதமான போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அநேகருக்கு நோய்களினால கஷ்டங்கள், நோய்களினால பாடுகள், சுகவீனத்தின் நிமித்தமாக அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஏதோ விதமான ஒரு நோய், ஒன்று உடம்புல ஏதாவது ஒரு நோய் இருக்கும், இல்லை மனதளவில் அவங்க நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, இல்லை பாவத்தின் நிமித்தமாய் வந்த நோயினால கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க. இப்படி எல்லாரும் ஒரு விதமான நோய், சுகவீனத்தின் நிமித்தமாக தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் எனக்கு விடுதலை தருவா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது அநேக நேரங்கள் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, மருத்துவரை அணுகிறோம், நம்ம ஹாஸ்பிட்டல்ல போறோம், சில நேரத்துல உடல் மிகவும் பலவீனமா இருந்தா அட்மிட் ஆகிறோம், அந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுகிறோம், திருப்பி வருகிறோம், ஆனாலும் முழுமையான சுகம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அநேகர் கவலைப்பட்டு கொண்டிருப்பாங்க. சில நோய்களுக்கு அவங்க தொடர்ச்சியாக அவங்க என்ன செய்யறாங்க, மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டிருக்காங்க. சில நோய்கள் இன்னும் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிற சூழ்நிலைகளை அநேகர் காணப்படுவாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால முழுமையான சுகத்தை கொடுக்க முடியும். அவர் அற்புதமாய் அதிசயமாய் சுகத்தை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்த ஆண்டவர் இந்த உலகத்துல வாழும்போது அநேக சுகவீனமானவர்களை அவர் சுகப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நமக்கு ஒரு சிலரை குறித்து நம்ம தியானிக்கலாம். இந்த ஒரு குஷ்டரோகி வருகிறான், மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும், உமக்கு சித்தமானால் என்னை என்ன செய்யுங்க, சுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்றான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா குஷ்டரோகிகள் யாருமே அவங்கள என்ன செய்ய மாட்டாங்க, தொட மாட்டாங்க, யாருமே அவங்க பக்கத்துல வர மாட்டாங்க. அவங்க ஒரு புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவங்க குடும்பத்தினால கூட அவங்க கூட வரமாட்டாங்க, வெளியே தான் அவங்க இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற அந்த குஷ்டரோகி ஆண்டவரிடத்துல போய் சொல்றான், என்னை சுத்தமாக்க உம்மாலதான் ஆகும் அப்படின்னு சொல்லி. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் அவனை தொட்டு என்ன செய்யறாரு, அவனை சுத்தமாக்கிறார். அந்த நிமிஷமே அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இதே போல நம்முடைய வாழ்க்கையில நோயினால புறக்கணிக்கப்பட்டவர்களாய் ஒருவேளை நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை தொட்டு சுகப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. யாருமே எனக்கு ஆறுதல் சொல்லலை, யாருமே என் பக்கத்துல வரல, யாருமே எனக்கு உதவி செய்யல அப்படின்னு சொல்லி ஒருவேளை தனிமையில வியாதியில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு சுகமாக்க முடியும், அவரால் முடியும், அவர் வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அவர் அதிசயமாய் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து ஆண்டவரத்துல கேளுங்க, ஏசப்பா உம்மால் முடியும், மாளக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கும்போது அவர் நமக்கு சுகத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, மார்க் 2ஆம் அதிகாரத்துல திமிர்வாதக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திமிர்வாதக்காரன் அவன் பாவத்தின் விளைவினால அவனுடைய நோய் வந்தது. அதனால அவனை என்ன செய்யறாங்க, ஒரு 4 பேர் அவனை தூக்கி சுமந்து கொண்டு வர்றாங்க. தூக்கி சுமந்து மேற்கூரையை பிரித்து என்ன செய்யறாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துல இறக்குறாங்க. உன்னுடைய விசுவாசத்தை கண்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. முதலாவது பாவத்தை அவர் மன்னிக்கிறாரு, அதுக்கப்புறம் அவருக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. அந்த பாவத்திலிருந்து, பாவமான காரியத்துல அவனுக்கு வந்த நோயிலிருந்து ஆண்டவர் அவருக்கு விடுதலை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் அதிசயமாய், அவங்க தூக்கிட்டு வந்தாங்க 4 பேர், அவரை எழும்பி நடக்க முடியல, அவங்க கைத்தாங்களா கூட கூட்டிட்டு வர முடியாதனால அவங்க படுக்கையில வச்சு கொண்டு வந்தாங்க. உள்ள கொண்டு போக முடியல அப்படின்னு மேற்கூரையை என்ன செய்தாங்க, திறந்து இறக்குனாங்க. இப்படிப்பட்டதான ஒரு கொடுமையான சூழ்நிலையில இருந்த நபரை ஆண்டவர் என்ன செய்தாரு, சுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், பாவத்தின் விளைவாய் வந்த வியாதியா இருந்தா கூட ஆண்டவர் சுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல உங்களோட ஆண்டவர் பேசுகிறாரு. அடுத்து பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்கலாம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடமா அவள் என்ன செய்தார், அநேக வைத்தியர்களுக்கு செலவு பண்ணியும் அவளுக்கு எந்த சுகவீனம் மாறவே இல்லை, சுகம் கிடைக்கவே இல்லை. அந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய வஸ்திரத்தை அவள் விசுவாசமாய் தொட்டதுனால அவளுக்கு சுகம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படி அநேக காரியங்கள் ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல சுகவீனமான
வயதானவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, மகளே உன் விசுவாசம் என்ன செஞ்சு உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லி அவளுக்கு அந்த அவளுடைய அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அப்படின்னு பார்க்கிறோம். அவளுடைய நோய் அவளை விட்டு அகன்று போனது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அநேக காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு பார்த்தோம் அப்படின்னா நிறைய அற்புதமான காரியங்களை ஆண்டவர் இந்த உலகத்துல வாழும்போது என்ன செஞ்சிருக்காரு. அநேகருக்கு சுகம் கொடுத்துருக்கு. குருடர்கள் பார்வையடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 38 வருடமாய் வியாதியா இருந்த அந்த பெதஸ்தா குளத்துல இருந்த அந்த மனிதனுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவரே தேடி போய் விடுதலை கொடுத்தாரு. எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் அவரே தேடி போய் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒவ்வொரு விதமான நோய்களுக்கும் ஆண்டவர் விடுதலை தர வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அநேக நேரங்கள்ல நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, மருந்து மாத்திரைகளை மாத்திரம் நம்புறோம். ஆண்டவரால சுகப்படுத்த முடியும் அப்படின்றதை காட்டிலும் இந்த டாக்டர்கிட்ட போனா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா, இந்த பிரபலமான மருத்துவமனைக்கு போனா எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மருத்துவர்களை நம்புகிறவர்களாகவும் மருத்துவமனையை நாடுகிறவர்களாக இருக்கிறோம். மருத்துவம் பார்ப்பது தவறல்ல, ஆனா அந்த மருத்துவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் தேவன். ஆண்டவருடைய கரத்துல நம்முடைய காரியங்களை வைத்து, நீங்க தான் எங்களுக்கு சுகம் தரணும், உம்மால் நன்றி எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்க தான் எங்களுக்கு சுகத்தை தரணும், மெய்யாகவே அவர் எங்களுடைய பாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், எங்களுக்கு நீர் உங்களுடைய தழும்புகளாலதான் நாங்க சுகம் உண்டாவோம் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய சுகவீனங்களை மாற்றுகிற தேவனா இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அநேக காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஆனாலும் அதுல அடிப்படையான காரியம் விசுவாசமாய் காணப்படுகிறது. விசுவாசம் இல்லாமல் எந்த ஒரு அற்புதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம விசுவாசிக்கும் போது நம்முடைய நோய்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். ஒருவேளை படுத்த படுக்கையா மட்டும்தான் இருந்தா விடுதலை கிடைக்கும் அப்படி இல்லை. சில வியாதிகள் நமக்கு கை கால் வலி, நம்முடைய காரியங்கள், நிறைய பிரச்சனைகளோடு நம்ம இருப்போம். அன்றாட தேவைகளை நம்ம செஞ்சு கொண்டே இருப்போம். ஆனா அந்த நோயோடு நம்ம காணப்படுவோம். அப்படிப்பட்டதான சூழ்நிலை கூட ஆண்டவர் நமக்கு விடுதலை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அநேக நோய்கள், பெயர் தெரியாத நோய்கள், புதிய நோய்கள் உருவாகி கொண்டே இருக்கிற இந்த நாட்கள்ல ஆண்டவரால மாத்திரம்தான் நமக்கு விடுதலை தர முடியும். ஆண்டவரால மாத்திரம்தான் நமக்கு சுகத்தை தர முடியும் அப்படின்ற விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரிடத்துல கேட்கணும். விசுவாசமாய் ஆண்டவரிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் நம்முடைய உடல் சரீரமா பிரகாரமான நோயா இருந்தாலும், பாவத்தின் விளைவாய் வந்த நோயாய் இருந்தாலும், மனதளவுல பாதிக்கப்பட்ட நோயா இருந்தாலும், ஒருவேளை உடல் அளவுல நல்ல சுகமா இருப்பாங்க, ஆனா நிறைய பிரச்சனைகள் நிமித்தமாக மன அழுத்தங்களுக்குள்ளாகி மன நோயினால பாதிக்கப்பட்ட அநேகர் இந்த நாட்கள் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் உண்டு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். அவருடைய வல்லமைகள் முன்னாடி எப்படி இருந்தோ அதே மாதிரிதான் இப்படி அவர் இன்றும் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார். அதனால விசுவாசமாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கும் போது அவர் நம்முடைய சுகவீனத்தை மாற்றி சுகத்தை கொடுக்கிறவராகவும், நம்முடைய பலவீனத்தை மாற்றுகிறவராகவும், நம்முடைய நோய்களை நீக்குகிறவர்களாகவும், அதிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறவர்களாகவும் இருப்பார். அநேக காரியங்களுக்காக நம்ம அங்கலாய்க்காதபடி ஆண்டவருடைய சமூகத்துல, ஏசப்பா நீங்க வல்லமையுள்ள தேவன், நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன், அதிசயமாய் விடுதலை கொடுக்கிற தேவன், எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லி நாங்கள் தியானித்து வருகிறோம். சுகவீனத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன், நீர் சுகத்தை கொடுக்கிற தேவன், அதிசயமாய் சுகத்தை கொடுக்கிற தேவன். 38 வருஷமாய் ஆண்டவரே வியாதியோடு இருந்தவர்களுக்கு, 12 வருஷமாய் வியாதியோடு இருந்தவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு, திமிர்வாதமாய் நடக்க முடியாதவர்களுக்கு, ஆண்டவரே இப்படிப்பட்டதான காரியங்கள்ல ஆண்டவரே குஷ்டரோகிகளுக்கு, இன்னும் குருடர்களுக்கு பார்வை கொடுத்திருக்கீங்க. இப்படி அநேக காரியங்களை நீங்க அற்புதமாய் அதிசயமாய் செய்திருக்கீங்க. இன்றும் உங்களுடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். எந்தெந்த சூழ்நிலைகளை படுத்த படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே, ஒருவேளை நடந்து வேலைகள்லாம் செய்து கொண்டிருந்தாலும் பலவீனம் என்னை தாக்குகிறது, இந்த கை கால் வலி, மூட்டு வலி என்னை தாக்குகிறது, தலைவலி தாக்குகிறது அப்படின்னு சொல்லி என்னென்ன காரியங்களுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்களோ அவங்க அந்த சுகவீனத்திலிருந்து விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். மெய்யாகவே உங்களுடைய தழும்புகளால நாங்க சுகமாகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். நீர் உங்களுடைய காயப்பட்ட கரத்தை வைத்து இரத்தத்தின் வல்லமையினால சுகத்தை கட்டிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.